நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருப்போம். எண்ணெய் வந்து தொக்கு மாதிரி வச்சுருப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருப்போம் எண்ணெயில் போட்டு. நான் வந்து இன்றைக்கி பெரட்டி இருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் பெரட்டல் நல்லா வறுவல் மாதிரி நல்லா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். நான் அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவும் நான் போட்டுக்கல. பட்டை கிராம்பு அதெல்லாம் நான் போட்டுக்கல. அதெல்லாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து அது போடலை. அது போட்டு ஒரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவி தேங்காயை போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து அதுலேயே இருக்கட்டும், வானல்லையே இருக்கட்டும். கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்தாண்ட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். அந்த தேங்காய் கூடையே போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான் முழுசாக. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஆற விட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தாது, நான் அப்புறமே பார்த்துட்டு போட்டுக்குவேன். இப்போ நம்ம தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறட்டும். நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி காம்பு தடிமனாக இருக்கணும். இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். அவங்க வந்து பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து நான் இருக்கிற காயை நான் உங்களுக்கு காட்டுறேன். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மாதிரி பச்சையாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் செய்கிறதுக்கு. காம்பு வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா காம்பு பக்கம் வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கும் ஒரு மெத்தேடு சொல்கிறேன். கட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நடுவில் என்ன இருக்குது, பூச்சிப்புழு ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கத்தி வைக்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த காயில் நமக்கு பூச்சி இருக்குது, புழு இருக்குது அப்படின்றது. அதனால் நம்ம அதையும் நம்ம கவனிச்சுட்டு நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கணும். இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு விரல் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். நல்லா நம்ம தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்புறமே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம திட்டமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா தான் நல்லா இருக்கும். நம்ம சப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நான் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணியை வடிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது மேலே. தண்ணி வந்து நம்ம தண்ணியிலே கலந்துருக்கணும். நான் ரொம்ப தண்ணியை சேர்ந்துக்கோன்ட்டு நான் எடுத்துட்டேன் தண்ணியை. அதனால தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நல்லா வெள்ளையாக தான் இருந்தது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சப் பண்ணிட்டேன். மீதி கொஞ்சம் பேஸ்ட்டு இருக்குது. இந்த பேஸ்ட்டும் அது கூடயே போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எண்ணெய் வந்து தாராளமாக விடணும். எண்ணெயெல்லாம் இதில் கணக்கு பார்க்கக்கூடாது. எண்ணெய் கத்திரிக்காய் பெரட்டல் அப்படின்னா எண்ணெயெல்லாம் நம்ம தாராளமாக விடணும். இப்போயும் நான் பட்டை கிராம்பு போடலை. வெறும் கடுகு மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த காம்பு பக்கமாக இருக்கிறத நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் போடணும். இந்த காம்பு சைடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடணும். அப்போ வந்து நமக்கு காம்பு பக்கமும் நல்லா வெந்துடும். ஆனால் பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கினா தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். முத்த நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் எல்லாத்தையும் வானலில் போட்டேன். காம்பு பகுதி தான் ஃபஸ்ட்டு நமக்கு வேகணுன்ட்டு. மீதி இருக்கிற பேஸ்ட்டையும் அது மேலேயே போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து பரட்டி விடணும். பரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நமக்கு தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி தான் எண்ணெயில் தான் வேகணும். இப்போ மறுபடியும் மூடிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டு கூட சப்பாத்தி கூடெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு நான் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் குழம்பு வச்சு காட்டுறேன் நான். இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
இது சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சப்பாத்திக்கு குருமா, சால்னா இப்படி தான் வச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்லேயும் போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குழம்பே தேவைப்படாது இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா. தேங்க்யூ.